வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோட் காயின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மைனிங் வந்து இப்போ எண்ட் ஆயிடுச்சு ஒரு மாதம் முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க மே 16 ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து ஒரு 5 நாள் இருக்குது சரிங்களா. இந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாமே லிஸ்டிங் பண்ண போகிறாங்க, இன்க்ளூடிங் பினான்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மைனிங் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் மைனிங் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நிறைய மைனிங் இருக்குது பார்த்திங்கன்னா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே பாட் மணி தான் ஓகேங்களா. இதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து ஆப் வேணுங்கிற அவசியமே கிடையாது. டெராம் ஆப் இருந்தால் போதும், அந்த ஆப்லேயே பண்ணலாம் இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட்டு நான் வந்து நம்ம இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக இந்த இடத்துல தான் கிளிக் பண்ணி வரும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா பாருங்கள். இந்த மைனிங் வேணும் உங்களுக்குன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த மைனிங் பேஜுக்கு போய்டும். இங்கே போய் அந்த லிங்க்கு எப்படி பண்ணணும் டீட்டெயில் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ அதுபோல் டெலகிராமில் யூஸ் பண்ணக்கூடிய மைனிங் எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு நாட் காயினில் எப்படி வந்து கிளைம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி ஓகே, வாங்க எனக்கு வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளைம் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 3 கோட் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணி இங்கே வந்து ரீலோடு இருக்குது பாருங்கள் ஓகேவா. இதை கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த காயின் ஷோ ஆகுது. ஸோ ஏன்னா நீங்கள் இது ரீலோடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காமிக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது போல் கிளைம் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இல்லை அப்படின்னா, அதாவது கிளைம் அப்படி டார்க்காக இல்லை உங்களுக்கு ஹைடாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ போய் ஓப்பன் கொடுங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளைம் அப்படிங்கிறத கொடுங்க. இது போல் வரும் உங்களுக்கு. கீழே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க, கொடுத்துட்டே வாங்க. ஓகே, இது ஜஸ்ட் டுட்டோரியல் தான் அந்த பேஜ் ஓகேங்களா. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஏரோ மார்க்கில் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பாருங்கள், ஓகே எக்ஸாக பினான்ஸாக பைபிட்டாக கேட்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பினான்ஸில் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, 1.5% ஃபீஸ் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் எதில் நீங்கள் கொடுக்க மூணுமே எல்லாத்துலேயுமே 1.5% தான். ஸோ இந்த ஃபீஸுங்கிறது போகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து அதாவது ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு கொடுங்க. அக்கௌண்ட்லாம் க்ரியேட் கொடுங்க. சரி ஓகே, எஸ் ஐ ஹேவ் இட் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அதாவது டெபாசிட் அட்ரஸ்ஸு மெமோ நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே கொடுக்கணும் ஓகேவா. இப்போ நான் என்னோடய பினான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் டெபாசிட் வாங்க, அதாவது இங்கே ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் ஆப்ஷன் வரும். இங்கே டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு அதாவது நோட்னு போடுங்க, NOT போட்டிங்கன்னா இது போல் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டான் காயின் இருக்குது பாருங்கள், டான் காயின் நெட்வொர்க் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது காமிக்கும். இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸுங்கிறத காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள், அட்ரஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மெமோவில் வந்து மெமோவை காப்பி பண்ணுங்கள். இப்போ மெமோவை பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போது கீப் கோயிங் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேஒய்சி, அதாவது நீங்கள் மெமோலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்க. கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னு பாருங்கள் எக்ஸ்சேஞ்சில் எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நான் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஓகே அவ்வளோதான், டன் ஓகேங்களா, வந்துருச்சு. ஸோ நமக்கு அங்கே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ போட்டால் பாருங்கள், யுவர் நாட் காயின் வில் பி டெபாசிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட் இன் த டைம் ஆஃப் லிஸ்டிங் பண்ணுற டைமில் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஒரு 1 hour முன்னாடியோ இல்லை இன்னும் எப்பயோ 1 hour வரும். லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேனிக் ஆக வேண்டாம் ஓகேவா. ரிசீவ் ஆகலை ப்ரோ அப்படின்னு யாரும் கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா. நைஸ் அப்படி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், விட்ரால் கொடுத்தாச்சு. கீழே வந்து விட்ராவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காயின் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு ரைட்டா. இப்போது நீங்கள் வந்து யாராவது இந்த டிக்கெட் கிளைம் பண்ணி வச்சுருந்தீங்க, அதாவது NFT இந்த டோக்கன் வவுச்சரை கிளைம் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதுபோல் கிளைம் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது +ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ரிடீம் கொடுங்க.
ஸோ உங்களோட டான் கீப்பர் வாலெட்டில் போய்ட்டு ரெடீம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட எதுவும் டோக்கன் கிடையாது, அதனால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஸோ இது போல் வந்து அங்கே வந்து ஷோ பண்ணலாம். நான் எப்பயுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல வவுச்சரை க்ளைம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேறு சேனலை பார்த்து பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த வழிமுறையை சொல்லியிருப்பாங்க ரைட்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி யூஎஸ்டிடியை மாற்றி யூஎஸ்டிடி கொண்டு போய்ட்டு நம்ம ஐநாராக மாற்றி நம்ம சென்கிரிப்ட் எக்ஸ்சேஞ்சில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அவைக்கு போட்டிருக்கோம், ரெமிட்டானாவுக்கு போட்டுக்கிறோம், அப்புறம் வந்து ஒமேகாவுக்கு போட்டுக்கிறோம். எல்லா மைனிங்க்கும் நம்ம வந்து ஐநாராக மாற்றுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அது ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் மோஸ்ட்லி சொல்லிட்டேன் ஓகேண்ணா. ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் பாட் தான், இதெல்லாம் பாட் மணி தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பாட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே இந்த ஹாம்ஸ்டர் கம்பெனி, இந்த சைபர் ஃபினான்ஸு ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப 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 ட்ரஸ்டான ஒரு மைனிங் ஓகேங்களா. இது ஜஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் பர் ஹவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் போய் கிளைம் பண்ணணும். 3 ஹவர்ஸ்க்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அது மைனிங் நடக்காது, அப்படியே இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் பர் ஹவர் எவ்வளோ இருக்கும், அது வந்து அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு இப்போ 1 லட்சம் இருக்குன்னா பர் ஹவருக்கு 3 லட்சம். நீங்கள் வந்து காலைல 6 மணிக்கு பண்ணிட்டு 10 மணிக்கு போல் போய் பார்த்தா கூட 3 லட்சம் தான் வந்திருக்கும், அது மேலே வராது சரிடா. அதுபோல் இது வந்து பார்த்தா 2 ஃபிங்கர் வச்சு டச் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மைனிங். இங்கே வரக்கூடிய காயினை வச்சு இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ மைனிங் நடக்கும் ஓகேங்களா. இது போல் இருக்க பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மைனிங். இதெல்லாம் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு 1 மாதம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 மாதமாக அது போகும் ஓகேங்களா. ஒரு மைனிங் ஒரு 4 மாதம் 5 மாதம், இதெல்லாம் அதிகப்படியாக 1 வருஷம்லாம் போகாது, 5-6 மாதம் அதிகபட்சம் தான். இப்போ நாட்கைனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா நவம்பரில் ஆரம்பித்தாங்க, ஆனால் ஜனவரியில் தான் ப்ராப்பராக ஆரம்பித்தாங்க ஓகேவா. ட்ரெஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஜனவரியில் தான் கொண்டு வந்தாங்க. நானும் பெருசாக டச் பண்ணல ஓகேங்களா. நிறைய பேர் பார்த்தா பாட்லாம் போட்டு லாஸ் பண்ணிட்டாங்க. அதுபோல் நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பாட் மீன்ஸ் என்னென்னா அந்த ஆட்டோ கிளிக்கர், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து போயிடும்னா டெலகிராம் அக்கௌண்ட் இல்லை. இந்த மைனிங் வந்து உங்களுக்கு வந்து விட்ரால் கொடுக்கும்போது பிரச்சனை வரும். அதனால் மேனுவலாக மட்டுமே டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த காயினுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ஹாம்ஸ்டரில் மட்டும் என்னன்னாக்கா மேனுவலாக டேப் பண்ணுற நமக்கு அந்த சிரமம் வந்து குறையும். என்ன அப்படின்னா இப்போ டேப் பண்ணுற மிச்சத்தை வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது பாருங்கள், இங்கே பாருங்கள் கவுண்டிங் பாருங்கள். ஸோ அதனால் நமக்கு வந்து சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே மொத்தமாக எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.